கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறை இடையே அமைக்கப்பட்ட கண்ணாடி இழை பாலத்தை காண சுற்றுலா பயணிகள் திரண்டிருக்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேலாயுத பெருமாள் இணைகிறார். வேலாயுத பெருமாள், விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது உலக சுற்றுலா தலமான குமரியில் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை கண்டு ரசிப்பதற்காக உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து குமரிக்கு சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் வருகை செய்வார்கள். இவர்கள் கடலில் பயணம் செய்து திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்த மண்டபத்தை கண்டு ரசிப்பதற்காக தமிழ்நாடு அரசின் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தின் சார்பாக சுற்றுலா படகுகளும் இயக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் மண்டபம் அமைந்துள்ள பாறைகளை இணைக்கும் புதிய கண்ணாடி கூண்டு பாலமான பணிகள் முடிவடைந்து கடந்த 30ஆம் தேதி தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கண்ணாடி கூண்டு பாலத்துக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல மிகவும் ஆர்வமுடன் காத்திருந்தார்கள். இந்நிலையில் குமரி கடலில் ஏற்பட்ட மிக அதிகமான காற்றின் காரணமாக கடந்த 4 நாட்களாக சுற்றுலா படகு சேவையானது தடைபட்டு சுற்றுலா பயணிகளும் விவேகானந்த மண்டபத்துக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகளும் சுற்றுலா படகில் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. இந்நிலையில் நேற்று காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்த காரணத்தால் மாலையில் கண்ணாடி கூண்டு பாலத்தை மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா அவர்கள் பார்வையிட்டார்கள். அவருடன் பள்ளி மாணவ மாணவிகள் சுற்றுலா பயணிகள் சிலரும் கண்ணாடி கூண்டு பாலத்தை பார்வையிட்டு ரசித்தார்கள். இந்நிலையில் இன்று வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமை என்பதால் குமரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உள்ளூர் வெளியூர் வெளிமாநிலங்களிலிருந்து குவிந்தார்கள். இதே போல் குமரி கடலில் காற்றின் வேகமும் குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்பி படகு போக்குவரத்துக்கு சாதகமான சூழ்நிலை இருந்தது. இதனைத் தொடர்ந்து வழக்கம் போல் சுற்றுலா படகு சேவையில் இன்று காலை துவங்கியது. இதன் காரணமாக இன்று குமரிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் ஏராளமானவர் சுற்றுலா படகில் பயணம் செய்து விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை கண்டு ரசித்தார்கள். குறிப்பாக விவேகானந்தர் மண்டபத்தில் இருந்து புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி கூண்டு பாலம் வழியாக நடந்து சென்று சுற்றுலா பயணிகள் திருவள்ளுவர் சிலையையும் கண்டு ரசித்தார்கள். மேலும் கண்ணாடி கூண்டு பாலம் வழியாக சுற்றுலா பயணிகள் நடந்து செல்கையில் கண்ணாடி பாலத்தின் கீழே தெரியும் கடல் அலையை ரசித்ததோடு அதனை செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார்கள். இது தங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கிறது என்றும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார்கள். தற்பொழுது குமரியின் அடையாளமாக விவேகானந்தர் மண்டபமும் திருவள்ளுவர் சிலையும் அமைந்துள்ளது போல் வருங்காலத்தில் கண்ணாடி கூண்டு பாலமும் குமரி சுற்றுலா தலத்தின் ஒரு அடையாளமாக திகழும் என்று கருதப்படுகிறது. மேலும் குமரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகையும் கண்ணாடி கூண்டு பாலத்தின் காரணமாக அதிகமாக இருக்கும் எனவும் கருதப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி வேலாயுத பெருமாள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.